வணக்கம். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் உங்களின் வழிகாட்டி. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத்தே. ஓம் ஆதித்யாய சோமாராய அங்காரகாய புதாய குரு தேவாய சுக்ராய சனீஸ்வராய ராகு கேதுவே நமோ நமோஸ்துதே. நம்ம இப்போ குரு பெயர்ச்சி பலனை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிறப்பான ராசி, அருமையான ராசியும் கூட. அன்பு, அறிவாற்றல் எல்லாமே இருந்தாலும் அதையும் பேஸ் பண்ணக்கூடிய அஞ்சா பேச்சும் கடின உழைப்பும் கொண்ட அஞ்சா பேச்சு. அதாவது நம்ம தொழில் செய்கிற இடத்துல நம்ம கூனி குறுகி இல்லை அவங்களுக்கு ஜால்ரா போட்டு பொழைக்கணுங்கிறது இல்லை. தப்பு எதுவாக இருந்தாலும் சொல்லணும், ரைட்டாக இருக்கிறதையும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடையே அதில் நம்மளை வெளியேற்றினாலும் சரி, தள்ளி வச்சாலும் சரி, நாம் அஞ்சாமல் பேசலாம். தப்பு நம்ம கிட்ட இல்லை, அதனால் நாம் நேர்மையாக பேசுகிறதுல தப்பில்லை அப்படின்னு சொல்லி அஞ்சாமல் பேசக்கூடிய நண்பர்களே. அதே போல் கடின உழைப்பு அப்படின்னு வந்தாலே உங்களை மிஞ்ச ஆள் இல்லை. கடின உழைப்பாக இருந்தாலும் அதை செஞ்சு முடிச்சிடுவீங்க. நீங்களாம் சோம்பேறித்தனம் பட்டு படுத்தா உங்களை எழுப்ப முடியாது. எந்திரிச்சு வேலை செய்யறதுங்கிறது நீங்களே நினைச்சாதான ஒழிய நம்ம முயற்சி பண்ண முடியாது. அதுபோல் உழைப்புன்னு வந்துட்டாலே அதை கடினமாக செஞ்சு அதில் ஒரு நல்ல பாஸ் மார்க் வாங்குற வரைக்கும் விடாமுயற்சி கொண்ட நீங்கள் இந்த ராசி, நம்ம ராசி மகர ராசி நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ குரு பெயர்ச்சி நமக்கு சாதகமானு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சாதகம். அதிசயமான அபூர்வமான யோகங்கள் வந்து சேரும். இந்த அபூர்வமான யோகம் எப்படின்னா, நம்ம ராசிக்கு கரெக்டாக குரு 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வீக ஸ்தானம், பூர்வீக புத்திரக்காரகன், பூர்வீக சொத்து பெரியவங்க கிட்ட இருந்து வருதா அப்படின்னு பார்த்தா பூர்வீக சொத்தும் நம்ம கைக்கு வரும். பிரச்சனையானதும் நம்மளுக்கு கைக்கு வந்து சேரும். கோர்ட்டு கேஸில் இருக்கிறதும் பிரச்சனை தீர்ந்து நமக்கு வரும் சாதகமாக. அதே போல் பூர்வீக நம்ம குழந்தைங்களுக்கு வம்சாவளிக்கு சேர்த்து வைக்க ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகமும் நமக்கு வந்து சேருங்க. கடின உழைப்பினால் இந்த ஆண்டு ஒரு நிலபலன் வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து சேரும். நம்ம குழந்தைகளுக்காக நம்ம சேர்த்து வச்சோம் அப்படிங்கிற பேர் கிடைக்கும். அதே போல் அந்த குரு நம்மளுக்கு 5ஆம் இடத்துல இருந்து அங்கிருந்து நம்ம ராசிக்கு 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வலுவான பார்வை. 9ஆம் பார்வை பார்க்கும்போது எந்த செயல் நம்ம தொட்டாலுமே அது நல்ல வெற்றியை காணக்கூடிய யோகமாக அமையும். அந்த யோகமே நமக்கு வெற்றி பாதையை தன்னால் காட்டிக்கிட்டே போகும். இந்த தடம் நம்ம போக முடியுமா அப்படின்னா அது வழிகாட்டி நம்ம போயிடுவோம். அந்த மாதிரி கரெக்டாக போகக்கூடியது. அதே போல் நம்ம ராசிக்கு 9ஆம் இடம் கன்னியில் கேது உட்கார்ந்துருக்காரு. தொழில் செய்யக்கூடிய, அதாவது 9ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தில் கேது உட்காந்து நம்மளுக்கு கெடுப்பாரான்னா, 9ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம வேலை செய்கிறத கெடுத்துக்கிட்டே தான் இருப்பார். இப்போ இத்தனை நாளாக நம்மளுக்கு வேலை செய்கிறது கடினமாக இருந்தாலும் கேது 9ஆம் இடத்துலேருந்து கொஞ்சம் கெடுத்துக்கிட்டே இருப்பார்.
இப்போ குரு பார்வை, குரு பெயர்ச்சி ஆனது நம்ம மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு வந்ததுனால குரு பார்வை நம்மளுக்கு 5ஆம் பார்வையாக பார்க்கும்போது அந்த கேது கெடுத்தவங்க இப்போ இதுக்கு பிறகு இந்த ஆண்டு நம்மளுக்கு கெடுக்க முடியாது. ஏன்னா அந்த பார்வைப்படும்போது அதே நமக்கு பலமாக வந்துடும், சுறுசுறுப்பு கொடுக்கும், தொழில் அமைப்பு கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை அடிப்படையாக அமைப்பை அள்ளி கொடுக்கும். அது அந்த கேதுவால் நம்மளுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை. அடுத்து பார்க்கும்போது நம்ம ராசியில் 2ஆம் இடத்துல, நம்ம ராசியிலிருந்து 2ஆம் இடம் சனி உட்காரும்போது அந்த சனி வாக்குஸ்தானத்தில் உட்காரும்போது உஷாராக இருக்கணும். ஏன்னா உங்கள் வாயை பிடுங்கியே உங்களை முடக்கம் பண்ணிடுவாங்க. அதனால ரொம்ப உஷாரான பேச்சாக இருக்கணும். தொழில் செய்கிற இடத்துல, வியாபாரத்தில், கம்பெனி இந்த மாதிரி செய்யக்கூடிய உங்கள் வார்த்தையால் பாதிப்பு ஆகாமல் 2ஆம் இடம் சனி இருக்கும்போது நம்ம வார்த்தையே நமக்கு எதிரி ஆகிடும். பார்த்து பேசணும், யோசனை பண்ணி பேசணும். அவசரப்பட்டு நம்ம காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காக பணிவு வரணும். அந்த பணிவு இருந்தால்தான் நம்ம வெற்றி காண முடியும். இல்லைன்னா சனியினால் பாதிப்பு அடைஞ்சிடுவோம். ஏன்னா சனி ஆட்சி பெற்றிருக்கு இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய 2ஆம் இடம் கும்பத்தில் சனி இருக்கிறதுனால ஆட்சி பெற்றிருக்கு. அப்போ நம்ம ராசிநாதனே ஆட்சி பெறும்போது நம்ம சொல்கிறது தான் எல்லாமே, நம்ம எதுலேயுமே தப்பு இருக்காது, நாம் சொல்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தன்னால் கர்வம் கொஞ்சம் வந்துடும். அந்த கர்வம், ஏன்னா சனி அப்படி பண்ணிடுவார். அந்த கர்வம் வரும்போது நம்ம இழந்துடுவோம் எல்லாம். இப்போ நம்ம அபூர்வ யோகங்கள் வரக்கூடியதை நம்மளாலேயே நம்ம இழந்துடுற மாதிரி வந்துடும். அதனால் யோசித்து பேசணும். நம்ம அதிர்ஷ்டம் வர்றத நம்மளே தட்டி விட்ட மாதிரி அந்த யோசித்து யாருக்கிட்டையா இருந்தாலும் எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறத யோசித்து பேசினாலே நம்மளுக்கு சாதகமான பலன் வந்துடும். அடுத்து நம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால, இது ராகு நம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு உக்காந்து இருக்கிறதுனால ராகுவால் மறைவு ஸ்தானம், அதாவது மறைவு ஸ்தானம் சகோதர ஸ்தானத்தினால ராகு இருக்கிறதுனால சகோதர ஸ்தானத்தினால கொஞ்சம் மனஸ்தாபங்கள் எல்லாம் ஏற்படும். பார்த்து ஜாக்கிரதையாக பேசுங்க. வீண் பழி, வீண் வேதனை அப்படின்ட்டு வந்துடும். அதனால் அந்த ராகு நம்மளை கொஞ்சம் மனசை பிரச்சனை பண்ணி வச்சிடுவார். அதே போல் உடல் ரீதியாக தொந்தரவும் கொடுக்கும். மறதி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சோர்வு, அடுத்தது மண்டை வலி, முதுகுத்தண்டு வலி, இந்த மாதிரி நரம்பு பிரச்சனை ரொம்ப ஆகும். அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. உடம்பு வலி ஏதோ ஒன்று சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனே மருத்துவத்தை அணுகி உடலை ஜாக்கிரதையாக வச்சுக்கிங்க. ஏன்னா நம்மளுக்கு அபூர்வ யோகம் குமியும் போது உடல் ரீதியாக தொந்தரவு வந்துட்டா போச்சு, வீணாக போயிடும். நம்ம நினைவு இந்த இதில் போயிடும், உடலை பார்க்கவே நம்மளுக்கு சரியாக போயிடும். அதனால் உடலை கவனமாக பார்த்துக்குங்க. ஆகாரம் பார்த்து சாப்பிடுங்க, கரெக்டான இதாக பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம நேரம் சரியில்லைன்னா எது சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு ஆபத்து உண்டு பண்ணிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. குருவினால் நம்ம இந்த ஆண்டு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறும்போது உங்களுக்கு அது நன்மை தான். இந்த ஜாதக ரீதியாக நம்ம கட்டமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னு இருந்தாலும் கோயில் வழிபாடுன்னு பார்க்கும்போது நீங்கள் போக வேண்டிய கோயில் வழிபாடு முக்கியமாக மகர ராசிக்கு அந்த ராகு, அதாவது லக்னத்துக்கு ராசிக்கோ அதாவது மகர லக்னமாக இருந்தாலும் சரி, மகர ராசியாக இருந்தாலும் சரி, 3ஆம் இடத்துலையே ராகு உட்காரும்போது, 9ஆம் இடம் உழைப்பு ஸ்தானத்தில் கேது உட்காரும்போது மெயினாக அந்த ராகுவால் உடல் ரீதியாக தொந்தரவு வராமல், ஏன்னா நம்ம அதிர்ஷ்டம் இருக்கும்போது உடல் ரீதியாக தொந்தரவு வந்துட்டா கமுந்துடுவோம், கமுந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் கனகதுர்க்கை அம்மனை விஜயவாடா, தெலுங்கானா விஜயவாடா கோயிலுக்கு சென்று கனகதுர்க்கையை வணங்கி வந்தால் நம்மளுக்கு பாதிப்புகள் குறையும். ஆபத்திலிருந்து எச்சரிக்கை படுத்தும் போது உடல் ரீதியாக தொந்தரவு நம்மளுக்கு நீங்கும்போது இந்த ஆண்டு
அபூர்வ யோகங்கள் வந்து சேரும். உடலும் ஆரோக்கியத்தை கொடுத்துடும். அந்த கனக துர்க்கையை வணங்கி வந்தாலே நம்மளுக்கு செல்வ செழிப்பும் வந்துடும், வைத்திய செலவும் நம்மளுக்கு குறையும். புத்திர பாக்கியம். இந்த ஆண்டு திருமண தடை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். குழந்தை பேரு, புத்திர பாக்கியம். 5ஆம் இடத்திலேயே, ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு உட்காரும்போது புத்திர பாக்கியம் கிடைக்கும். பகை குரு பெற்றிருந்தாலும் பார்வைக்கு பலம் 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது புத்திரஸ்தானம் வைத்திய மூலியமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதாவது என்ன, குரு பகை பெற்றுட்டார் இல்லையா, அதனால வைத்தியம் பண்ணாதான் குழந்தை பேரு நல்லா வளர்ச்சி கொடுக்கும். இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு. அதே போல் கனகதுர்க்கையை வணங்கினாலும் ஒரு முறை போயிட்டு வந்தாலும் பக்கத்தில் இருக்கிற துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை ராகு காலம் இந்த மாதிரி போயிட்டு பூஜை செய்கிற இடத்துல பால் வாங்கி கொடுங்க. 2 நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வாருங்கள். நல்லதே நடக்கும், நன்மை பெருகும்.